வந்து ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசமை தாண்டி பெண் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு இருக்கா? இருக்குன்றதுல நாமளே ஏதாவது சும்மா கிரியேட் பண்ணி சுதந்திரம் கொடுத்துடும் அந்த மாதிரி பேசணுமா? ஃபர்ஸ்ட் இதை ஃபீமேல்ஸ் கிட்ட கேட்டால் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஆணா நீங்கள் என்ன இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு இந்த ஃபெமினிசத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்டால் அது சரியான புரிதல் இருக்காது. ஃபெமினிசம்னா முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம், இதுதான் ஃபெமினிசம். ஆணோட பெண் மேலேன்றது ஃபெமினிசம் கிடையாது. பொதுவாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம், எப்பயுமே வீட்டில் இருக்கவங்களும் சரி தானும் சரி ஆணோட பெண் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆணுக்கு பெண் சரிநிகர் மட்டும்தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லி ஃபெமினிசம்ன்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான். ஃப்ரீடம் இருக்குதா, அதை வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஃப்ரீடம்ன்றது வேரி ஆகும். இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்ன்றது இருக்குதா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயத்த மிச்சவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம பண்ணணும். அந்த விஷயம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதை என்ஷோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கே தெரியும் அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் அது பண்ண வேண்டாம். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணணுமா, தாராளமாக பண்ணலாம். தட்ஸ் இட். பெண்ணோட கண்ட்ரோலோட இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களே பெண்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு ஆமாம், பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே. ஆமாம், ஜென்ஸ் கூட சில நேரம் அமைதியாக இருந்துருவாங்க. ஆனால் லேடிஸ் வந்து தான் பின்னாடி இருந்து, அது மாமியாராக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாரா வெளியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அது ஆனால் அதில் ஒரு பெண் தான் அதிகபட்சமாக ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்கிறாங்க. அப்போது வந்து சுதந்திரம் எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தான் அது க்ரியேட் பண்ணணும். எல்லா பெண்களும் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆண்கள் தானாகவே அது அமைதி ஆகிடுவாங்க. ஃப்ரீடம் இருக்குது, அதில் வந்துட்டு கொஞ்சம் கண்டிஷன்ஸும் இருக்குது. ஆனால் அதிகப்படியான ஃப்ரீடம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணலாம். நம்மளும் வந்து நம்ம சைட்லேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லையா? நம்ம கொடுக்குறத வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கும் சேஃப்டி. எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது இருக்குது, சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஊரில் இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது 50%. நான் ஃபேஸ் பண்ணல, நான் சீக்கிரம் வந்துட்டேன் சிட்டிக்கு, அதனால் இருக்குங்க. ஜஸ்ட் ஒன் வேர்டில் சொன்னால், ஒரு மூவி ஜோதிகாதர் இருக்கு இல்லையா, அதில் சொல்லுவாங்க எதை பண்ணலாம்னு 5 இருக்குது, எதை பண்ணக்கூடாதுன்னு 50 இருக்குது. அதுதான் போயிட்டு நமக்கு பிடிச்சதை அந்த 5 பண்ணக்கூடாது. பட் எல்லாருக்கும் நம்ம அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச 5 பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அவ்வளோதான் லாஜிக் இங்கே இருக்கிறது. மொத்தமாகவே அவ்வளோதான். பெண் உரிமைன்றது பெண்களுக்குரிய ஒரு மதிப்பு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராணிக்கான ஒரு எப்படி இருக்கும், ஒரு நாட்டுக்கு ராணிக்கு எவ்வளோ முக்கியம், ராஜ எப்படி முக்கியம், அது மாதிரி ராஜ எப்படி முக்கியம், அது மாதிரி பெண்களுக்கு வந்து பெண்ணுரிமை வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து பொண்ணு வந்து இது பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் தடையா இருந்தது. இப்போ அந்த தடைகள்லாம் இருக்காத பெண்கள் உடச்சி மேலே வராங்க. இருக்குமா, ஒரு 1-2 இடத்துல இருக்குது. இந்த ஊர் கொஞ்சம் இந்த சிட்டி சைடில் இல்லை, அந்த சைடில் இன்னும் கொஞ்சம் இது கிராமங்களில் இருக்குது. அவங்களும் இன்னும் நல்லா படிக்கணும், வெளியே வந்து எதுவும் அவங்க அடுப்பறையிலே இருக்கக்கூடாது. அவங்க துணிஞ்சு நல்லா படித்து முன்னாடி வரணும். அவங்களுக்கு எப்படி ஆண்களுக்கு எல்லா ஒரு இது இருக்குதோ அது மாதிரி பெண்களுக்கும் இருக்குது. எல்லா ஒரு சம உரிமை இருக்குது எல்லாத்துலேயுமே. நம்மளாலே முடியும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட பார்த்தீங்க, பாகிஸ்தானுக்கு இதுக்குன்னா அப்போ கூட யார் போய் அந்த இது பார்த்தாங்க, கேர்ள்ஸ் தான் போய் பண்ணாங்க. அது பெண்களுக்கு எல்லாம் ஒரு உரிமை தானே, அது ஒரு பெருமை தானே. அது மாதிரி எல்லோரும் முயற்சி எடுத்து வரணும் முன்னாடி. இல்லை, நான் சொல்கிறது 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த காலத்துக்கு இருக்குது, இந்த காலத்துக்கு இருக்குது. அதாவது இதை தான் செய்யணும், இதை தான் போகணுன்னு ஒரு கருத்துக்கு இருக்குது. அந்த கருத்துன்னு சொல்ல முடியாது, நடைமுறையில் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்குது. சில எல்லாத்தையும் மாற்றலான்னா எல்லாத்தையும் மாற்ற முடியாது, எல்லாத்தையுமே மாற்ற முடியாது. அதாவது சில பேர் கம்பேரிசன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கம்பேரிசன் பார்க்குறாங்க. கம்பேரிசன் பார்க்குறது 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதாவது ரொம்ப ஆடம்பரமாக போயிட்டோம்னா லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். பட்டம் விடுறோம், பட்டத்தில் நூல் கையில் இருக்குது, அந்த பட்டத்தை நம்ம கையிட்டு போகாமல் நூலை கரெக்டாக லெவல் பண்ணி பட்டத்தை ஓட்டினோம்னா லைஃப் நல்லா கொண்டு போகலாம். அது லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம், என் மனைவி திருமணம் பிறகு அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, எங்கள் அப்பாட்ட எப்படி இருக்கணும், அந்த முறையை மீறக்கூடாது. அவங்களுக்கு என்ன பணிவிட செய்யணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்யணும். உன்னுடைய ஃப்ரீடத்தில் நான் தலையிட போகிறது கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவும் தலையிடுறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு கிடைக்க போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து அடுத்தவங்களை நம்மளை கவர்ற மாதிரி இருக்கக்கூடாது, கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இதுதான் அவங்கள்ட்ட சொன்னது. நீ வேறு என்ன வேணால் என்ஜாய் பண்ண, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கணும், சாப்பிடணும் வேணும்னா வீட்டில் செய்யுங்க, தாராளமாக சாப்பிட்லாம். உனக்கு இண்டிவிஜுவலாக அம்மா கேட்டு கூட செய்யலாம், அதெல்லாம் நான் ஃப்ரீடம் கொடுப்பேன். 2வது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்னா என்ன கேட்காம டிசைட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவே டிசைட் பண்ண மாட்டாங்க.
அவங்கள்ட்ட எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அவங்களுக்கு இந்த அதில் நான் சில தவறுகள் கூட செய்யலாம். அவங்க எல்லாமே கரெக்டாக போகுதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறது, எந்த முடிவு நீ எடுத்தையோ அந்த முடிவு எனக்கு வந்து அனுபவம், வெளியில் போய் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, அவங்களுக்கு அனுபவம் கம்மி. ஏன்னா படிச்சுட்டு அப்படியே மேரேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஜாப்பில் இருந்தாலோ ஒரு 4 பேர்த்த சண்டை திட்டு வாங்கி வேலை செஞ்சுருந்தாலும் அந்த அருமை தெரியும். அது தெரியாமல் சொகுசாக வீட்டில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போகிறது கஷ்டம். இன்னொரு ஒரு விஷயம்னா இப்போ இன்னொரு வந்து ஆடை சுதந்திரம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. உண்மையாக இருக்கா இல்லையா, இல்லை நம்ம வந்து ஃப்ரீடம் வாய் வார்த்தையாக சொல்கிறோமா, அந்த மாதிரி. அது ஒவ்வொருத்தவங்களுக்கோட ஆடை சுதந்திரம் வந்து அவங்கவுங்க கம்ஃபர்டபுள். இதுக்கோசம் நீங்கள் வந்து மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்னா எதிர்பார்க்குறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். அது ஆடை சுதந்திரம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது போடுறது உன்னோட சுதந்திரம். நீ அதுக்கு வந்து வெளியில் இருக்கவங்களோட ஒப்பீனியன் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போடுங்க. அதுக்கு யார்கிட்டயும் நீங்கள் ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஜட்ஜ் பண்ணுறாங்க. அது அது என்றைக்குமே நீங்கள் நல்லா இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா இல்லைனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. குழந்தைய பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்கன்னு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு ஒரு ரூட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது. ஆடை சுதந்திரன்ற வார்த்தைக்கு பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்தே உங்களை மோட்டிவேட் பண்ணுற விஷயத்துல தான் இருக்குது. ஆடை சுதந்திரமா அது இருக்குதான், பட் எங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது அது. ஏன்னா நாங்கள் அப்படி பழகிட்டோம், மற்றவங்க சொல்கிறத கேட்டு பழகிட்டோம். அதனால் அதை பற்றி யோசிக்கல. அந்த டைம் அது தோணலை. சரி என்ன ட்ரெஸ் போட்டால் என்ன இருக்குன்ற மாதிரி இப்போ தோணுது. ஆமாம், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்ததை திருப்பியே நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறுத்தணும்னு தோணுது. போட்டிருக்கலாமேன்னு தோணுது. அதுதான் கண்டிப்பாக. ஆடை சுதந்திரம் வந்து நம்ம எதுக்காக தரப்பட்டது, எதுக்காக மறுக்கப்பட்டதுன்ற ஒரு அடிப்படை அறிவு வந்து மற்றவங்களுக்கு வேணும். அந்த ஆடை சுதந்திரம் ஏன் நமக்கு அந்த மாதிரி பெண்கள் வந்து அணியக்கூடாது, ஏன் ஆண்கள் இந்த மாதிரி அந்த டைட்டாக ஜீன்லாம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அது ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு ஏற்ற மாரி அப்படின்னு சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, நம்ம இந்த ஆடை சுதந்திரம் பற்றி பேசும்போது தான் அந்த பெண்கள் ரீதியான அந்த வன்கொடுமைகள்லாம் கேள்விப்பட்டோம். பொன்தரணி, ஸ்ரீமதி, ஆர்த்தி அவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கள பற்றி இப்போ நான் பேசினா கூட என் உடம்புலாம் புள்ள இருக்கும். ஏன்னா அவங்க வெறும் 16 வயசு 8 வயது ஆர்த்தி, பாண்டிச்சேரி பொண்ணு, ஒரு குழந்தை. அது வெறும் 8 வயசு பொண்ணை வந்து ஒரு பையன் ஒரு அதென்ன வந்து அந்தமாரி ஒரு சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே எங்கேருந்து அவங்க காமத்தை பார்த்தாங்க அந்த பெண்கிட்ட அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வரும். கேர்ள்ஸ் தப்பாக பேச நினைக்காதீங்க. ஒருத்தர் எல்லாம் டீசங்க, ஒருத்தர் ரொம்ப எப்படி சொல்லுது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாரு, அது தப்பு தான் அது. ஏன்னா வந்து நம்ம 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்டில் எப்படி நம்ம ரோட்டில் வரப்போ அது சுதந்திரம், அதுவும் நம்மளுக்கு ஒரு லிமிட்டட் இருக்குல்ல. நம்ம ஒரு வயசு பொண்ணு நம்ம எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு நான் சொல்ல. உங்களுக்கு ஆசையாக இருக்கா பண்ணுங்க, வீட்டுலேயே பண்ணிப்பார். ரோட்டில் வந்து 4 பேர் பாவம், 4 பேர் நம்ம ஒருத்தவங்க 4 பேர் கை காட்டி சொல்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. ட்ரெஸ் விஷயத்தில் ஃப்ரீடம்ன்றப்போ இப்போ நம்மளுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் க்ளோத்ஸ் இங்கே வருது. நான் இங்கே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்தோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் அந்த கிளைமேட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஃபாரினில் வந்துட்டு கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி ஸ்கின் ரிவீலிங்காக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் அங்கே போட்டாங்கன்னா அது அங்கே நீடு, ஏன்னா அவங்களுக்கு சன் எக்ஸ்போஷரே இருக்காது. ஸோ அங்கே நீடு. பட் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷராக நம்ம ட்ரெஸ் போடணுன்றது நீடே கிடையாது. பட் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சன்ஸ்கேர் ப்ராடக்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு தாராளமாக நம்ம போட்டுக்கலாம். அது எவ்ரி இண்டிவிஜுவலோட விஷ். பட் ட்ரெஸ் விஷயத்தில் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டால் அது பெஸ்ட். இப்போ சிட்டி சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யாரும் எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க. இதே ட்ரெஸ் போயிட்டு நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போட்ட ட்ரெஸ் வந்துட்டு இங்கே இன்னமும் சில ஏரியா, சென்னையிலே கூட சில ஏரியாங்களை போனால் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இதாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது அந்த ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது, அவங்கவுங்க மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது. சில பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆண் எதுக்கு ஒரு பெண்ணுக்கு ஃப்ரீடம் தரணும், அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு. அப்போ தாலின்னு எதுக்கு கட்டுறோம்? அதுதான் சொல்ல வரேன். தாலின்னு எதுக்கு கட்டுறோம்? அது இல்லாமல் போயிடலாமே. அதுதான் லைசன்ஸு. கல்யாணம் ஆகிருக்கு, இவளை நம்ம பார்க்கக்கூடாது, இவளை நம்ம பேசக்கூடாது, சகோதரியாக நினைக்கணும், இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்குன்னு தெரியுதுக்கு தான் அடையாளம். அதேமாதிரி குங்குமமும் அதே தான்.
முன்னால் சாதாரணமாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்டிக்கர் போட்டு வச்சுருப்பீங்க, கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே குங்குமம் வைக்க போல இங்கே வைப்பாங்க. அது எதுக்கு? இது இண்டிவிஜுவேஷன் தான். அதாவது எல்லாத்தையும் போக முடியாதுமா. அதாவது இப்போ நானே இங்கே பாண்டி பஜாரில் பார்க்குறேன், பசங்க பர்முடாஸ்ன்னு போட்டு வரான், அதே பர்முடாஸை ஒரு பொண்ணு போட்டுட்டு வருது, அது போனால் அநாகரிகமாக போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க அதாவது இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க, நல்ல காஸ்ட்லியாக வாங்குங்க. ஒரு பட்டு சாரி கட்டுறீங்களா காஸ்ட்லியாக போடுங்க, தாவணி வாங்கி போட்டுக்கிறீங்களா நல்லா காஸ்ட்லியாக உள்ள போடுங்க, வேணான்னு சொல்லலை. அடுத்தவனை தூண்டுற அளவுக்கு போடுற துணிகளை போட்டுட்டு மேரேஜ் ஆனவங்களும் போகிறாங்க, வயசானவங்களும் போகிறாங்க. நான் பார்த்துட்டேன் இதே பாண்டி பஜாரில். அப்போ பார்க்கும்போது மனசு நமக்கே சங்கடமாக இருக்குது. இதுக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்னொருக்குமே ஆடைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆடை உறுத்து கூட எங்களுக்கு வந்து உரிமை இல்லையா, அவங்களுக்கு என்ன அது உரிமை இல்லை. உங்களை பாதுகாக்கிறது காவல்துறையில் பின்னால் சுற்ற வேண்டி இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு எவன் வரான்? பாதுகாப்பு ஆள் வேணும்ல. நீ உன் அம்மா அப்பாவோட போ சார். தென் வந்து இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆடைன்றாங்களா, இப்போ வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்மில் என்ன கவர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்க யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து ரேப் நடக்கலையா? அப்படி கிடையாது. அதுவும் ஆடை இதுவும் ஆடை அப்படி கிடையாது. அதாவது 100 பேரில் ஒரு 2 பேர் காம கொள்வனாக இருப்பான். அது ஃபேமிலி வளர்ப்பு. அந்த வசதி படைத்தவங்க வீட்டில் தான் இந்த தவறு நடக்குதே தவிர லோ கிளாஸ் பையன் பண்ணணுங்கிற மீடியம் கிளாஸில் உள்ளவங்க இந்த தப்பை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஃபுல் கண்டிப்பு ஃபுல்லு இதாக இருந்தது. அதாவது லேடிஸுகள் வந்து ரொம்ப இதாக போயாச்சுன்னா ரொம்ப அதிக அளவுக்கு மீறி போனால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா, அந்த லிமிட்டை மீறாமல் இருக்கணும். என்ன சொல்கிறீங்கன்னா, பெண்ணுக்கு இந்த அளவு ஃப்ரீடம் போதும். போகிறோம் இல்லை. ஒருத்தர் உங்களை கண்டிக்கிறாங்கன்னா உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் கண்டிக்கிறாங்கும் போது அவனை பகையாளியாக பார்க்கக்கூடாது. அதை இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, இதுதான் விதிவிலக்கு. ஃபஸ்ட்டு பெண் சுதந்திரம் ஜென்ஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் மேலே போனாலும் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் பேசியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து முன்னாடி போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை முன்னாடி விடுவாங்க. நீங்கள் அதை மீறி போகிறீங்க அப்படின்னா அழகாக லாக் பண்ணி நிறுத்திடுவாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம அவங்கள மீறி எடுத்தால் மட்டும்தான் உண்டு.